நாங்கள் வந்து யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டுகின்ற இயக்கம். நாங்கள் அப்படி தான் இது வரைக்கும் எந்த அரசியல் நிலைப்பாடும் இல்லாமல் இருக்கும். மற்ற சங்கங்கள் அரசியல் நிலைப்பாடோடு இருக்காங்க. எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. எங்களுக்கு மறுபடியும் யார் செஞ்சு கொடுப்பாங்கிறது யாரும் நம்புறது, இவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டோம். எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதனாலதான் நான் இந்த கேள்வி. இவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டோம், அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டோம். நாங்க எந்த முடிவும் எடுக்க முடியாத இடத்துல இருக்கோம். எங்களை முழுசா இது இருக்கிற 3 மாசத்துக்குள்ள எங்களுக்கு கோரிக்கை நிவர்த்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்ல விஷயமாக மக்கள் முடிவெடுப்பாங்க. இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கட்சியில் அந்த மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் செய்யறேன்னு சொன்னாங்க. ஆனா செய்யல. அதே போல முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா திமுக ஆட்சி நடக்கும்போது இப்ப எடப்பாடி பேட்டி கொடுக்குறாரு, நாங்க ஆட்சிக்கு வந்து செய்யறோம் தொடர்ந்து இருக்கு. இது மாறி மாறி ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்றுதான் யதார்த்தம். 30/9/2025 பிறகு இந்த குழுவோட காலக்கெடு நீட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா நீட்டிக்காம இடைக்கால ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க. ஏறக்குறைய 3 மாசம் ஆக போது வரைக்கும் அரசு முழுமையாக அறிக்கையை கொடுக்கல. இதை வந்து நாங்கள் வலியுறுத்தி உடனடியாக அதை பெற்று பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் கேட்டோம். நாங்கள் வந்து உங்களுக்கு கோரிக்கை நீங்கள் முழுசாக சொல்லியிருக்கீங்க, நாங்கள் சென்று முதலமைச்சரிடம் பேசிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை சொல்கிறோம் என்ற 3 அமைச்சர்கள் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே கடந்த முறை பேச்சுவார்த்தை நடத்திய போதும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. காலம் மாறிட்டு இருக்க தவிர எங்களுக்கான எந்த விதமான தீர்வு இதுக்கு கிடைக்கல. எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்கின்றோம், அரசு நிலைப்பாட்டை தெரிவிக்கிட்டோம். அப்புறம் அடுத்த கட்டம் நான் அது வரைக்கும் போராடுவது என்ன முடிவெடுத்தோம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழகத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.5 ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டம், அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து வைத்துக்கொண்டு போராட்டங்களை வந்து அவங்க வந்து வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழக அரசு அதை நிறைவேற்றுவதற்கு மிகவும் அதிகமான தாமதத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுக்கு வந்து எங்களுக்கான நிரந்தர தீர்வுகள் வேண்டும், எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஜாக் டு ஜியோ போட்டு ஜியோ அப்படின்னு வந்து பல அமைப்புகள் வந்து இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது பற்றின பேச்சுவார்த்தை இந்த 3 அமைச்சர்கள் கொண்ட குழு வந்து ஏற்படுத்தினாங்க. இதுக்கு வந்து தோல்வி அடைந்ததால் ஜனவரி 6ல இருந்து போராட்டத்தை அறிவித்து இருக்கிறது இந்த அமைப்பு. இதுல என்ன மாதிரியான வந்து இவங்க சிக்கல்களை வந்து சவால்களை வந்து சந்திக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து நிலை கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம இன்னைக்கு யாரோட பேச இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோஜியோவின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்மளுடைய அமிர்தகுமார் அவரோட வந்து பல விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நான் முன்னமே சொன்ன மாதிரி வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுல என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதுங்கிறத நீங்க சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டிலே பெரிய அமைப்பாக இருப்பது 2 கூட்டமைப்பு. ஒன்று வந்து போட்டாஜியோ, இன்னொன்று ஜாக் டு ஜியோ. கண்டிப்பா இந்த 2 அமைப்பையும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 22ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஏற்கனவே 18ஆம் தேதி கூடிய கூட்டத்தில் நாங்கள் 2 கட்ட போராட்ட நடவடிக்கை அறிவிச்சிருந்தோம். ஒன்று வந்து 29/12/2025 அன்று எல்லா மாவட்ட ஆட்சியாளர்கள் முன்பாக கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துவதாகவும், ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 6/1/2026 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் என்றும் முடிவெடுத்து அறிவிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் அமைச்சர்கள் கூட எங்களை கூப்பிட்டு பேசுறதா சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். அதில் வந்து அந்த கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பே ஒரு சில குழப்பங்கள் அங்கே நிலவியது. என்ன மாதிரியான குழப்பங்கள்? என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அது மனிதவள மேலாண்மை துறை தான் ஒட்டுமொத்த அரசியல் ஆசிரியர்களுக்கான துறை. அவங்க தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யணும். அங்கே ஒரு ஆசிரியர் சங்கத்துடைய ஒரு நிர்வாகி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு நீங்கள் வாங்கன்னு எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நடந்தது என்னன்னா, ஜாக் டு ஜியோ போட்டாஜியோ 2 அமைப்பு சார்பாக தான் பேச சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதை நாங்கள் போயிருந்தோம். ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே போன பிறகு பல இடங்களும் உட்கார இடம் இல்லை. என்னன்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற ஆஃபீஸர், டெப்டி செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரிலாம் கூப்பிட்டு கேட்கும்போது 8:40 நாங்கள் வரும்போதே உட்காரத்துக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ முன்னாடியே வந்து எல்லாம் உள்ளே உட்காந்துருந்தாங்க. அதை வந்து என்ன பிரச்சனை விசாரிக்கும் போது ஒரு நபர், ஒரு ஆசிரியர் சங்கத்துடைய ஒருடைய சங்க தலைவர் தனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காருங்கிற மாதிரி தான் நாங்கள் அதை உணர்ந்தோம்.
அப்படின்னா அந்த குழுவை ஏற்படுத்திய அமைச்சர்கள், அதாவது அரசுக்கு சாதகமாக பேசக்கூடியவர்களை அங்க அமர வைத்திருக்கிறார்கள். அதாவது அமைச்சர் வருவதற்கு முன்பாக என்ன 2வது முறை பேச சொன்னாங்க, நான் பேசினேன். ஜாக்டோ ஜே சார்பாக பேசினாங்க, அவங்களும் பேசணும். 2 பேர் பேசிய பிறகு அவருக்கு யாரெல்லாம் தெரிய வர சொன்னாங்கன்னு அவங்களாம் பேசினாங்க. சொன்னப்போனால் சின்ன சின்ன சங்கங்கள், பெரிய சங்கத்தெலாம் விட்டுட்டு 5 பேர் உள்ளது, 10 பேர் உள்ளது, சங்கத்தை நீக்கப்பட்டவங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க. ஒரு அதிருப்தி நிலவுச்சு. நாங்கள் போய் இந்த விஷயத்த சொன்னோம். இதை மாதிரி பெரிய அமைப்பெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சின்ன அமைப்பெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டீங்களா சொல்லும்போது, நீங்கள் பேசுனீங்களேன்னு சொன்னாங்க. நான் பேசுனது வேற, எங்களோட 18 மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்திருக்காங்க. இந்த ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு கோரிக்கை நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நான் ஒரு கோரிக்கை தான் பேசியிருக்கேன்னு சொன்னோம். திரும்ப ஒரு அமைச்சர்கிட்ட சொல்லும்போது நாங்கள் அவர் பட்டியல் வச்சு வாய்ச்சாங்க. இப்போ நாங்கள் போய் சொன்ன இந்த பட்டியல் யார் கொடுத்ததுன்னு தெரியலன்னு சொல்லும்போது அமைச்சர் அலுவலகத்துலேயும் வந்ததாக சொன்னாங்க. அமைச்சரை போய் சொன்னபோது இல்லை நாங்கள் ரெடி பண்ணலன்னு சொன்னாங்க. இது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு என்பதை நாங்கள் செயலாளர்கிட்ட சொல்லிட்டோம். அப்புறம் அடிப்படையில் நீங்கள் பேர் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு 5 பேர் மட்டும் கூப்பிட்டாங்க, மற்றவங்களும் கூப்பிட முடியல. நிறைய அமைப்பு வந்துருந்தாங்க. ஆக்சுவலாக 2 அமைப்பு தான் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அமைப்பு மேலே அந்த இடத்துல வந்தாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன அமைப்பெல்லாம் கூப்பிட்டு பேச சொன்னாங்க. சங்கத்தை கேள்விப்படாத சங்கங்கள்லாம் அந்த இடத்துல பேசினாங்க. அமைச்சர் பேச முன்பாக பேசி முடித்தாங்க. திடீர்னு நிறைய அமைப்பு கூப்பிடுவாங்கன்னு நினச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு அமைச்சர் பேச ஆரம்பித்த பிறகு நாங்கள் ஒன்றும் பேசலை. வெளியில் வந்து நான் அமைச்சர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நாங்கள் உடனடியாக ப்ரெஸ் மீட்டில் அந்த செய்தியை சொல்லிட்டோம். இப்போ ஜாக்டோ ஜியில் ஒரு கண்டன தீர்மானமே அதை போட்டிருக்காங்க. 2 பேருமே அந்த இஷ்யூ பெருசாகியிருக்கோம். அந்த பேச்சுவார்த்தையில் பெருசாக எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு கோரிக்கை நீங்கள் முழுசாக சொல்லியிருக்கீங்க, நாங்கள் சென்று முதலமைச்சரிடம் பேசிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை சொல்கிறோம் என்ற 3 அமைச்சர்களும் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே கடந்த முறை பேச்சுவார்த்தை நடத்திய போதும் இதேமாரி தான் சொன்னாங்க. அதன் பிறகு நாங்கள் 25/4/2025 அன்று ஒரு கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டம் சென்னையில் நடத்தணும். அந்த தர்ணா போராட்டத்தில் அப்போ சட்டமன்றம் நடந்துட்டு இருந்துச்சு. 28 நாள்லேயே முதலமைச்சர் நாங்கள் வச்ச கோரிக்கையை, அதாவது நாங்கள் போராட்டம் பண்ணது வெள்ளிக்கிழமை வேலை நாள் சட்டமன்றம் நடந்த நேரத்தில், திங்கட்கிழமை காலைல 9:30 மணிக்கு அசம்பிளியில் முதலமைச்சர் 9 கோரிக்கை அறிவித்தாங்க. நாங்கள் 29 காலையில் பார்த்துட்டு சரி கோரிக்கை நான் எங்கள் போராட்டத்தை அடிப்படையில் மறுநாள் நீங்கள் போராட்டம் கோரிக்கை சட்டமன்றத்தை அறிவிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி சொல்லிட்டு 22 வருஷங்கள் நாங்கள் தொடர்ந்து கேட்டுருக்கிற விஷயம் பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யணும்னு கேட்டுட்ருக்கோம். ஆனால் அதுக்கான தீர்வு கிடைக்கலன்னு சொல்லும்போது நீங்கள் கேட்டதன் அடிப்படையில் தான் அந்த குழு ஓய்வூதியத்துக்காக ஒரு குழு போட்டிருக்கோம். அந்த குழு 4/2/2025 போட்டிருக்கோம். அதோடைய கால வரையறை நாங்கள் குறைச்சிக்கிறோம். கூடிய விரைவில் அதுக்கு அறிக்கை ரிப்போர்ட் கொடுத்த உடனே அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் அன்ற போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் இந்த குழு கூடிய பிறகு 18/8/2025 தமிழ்நாடு அரசியல் ஒன்றியத்தின் மாநில தலைவர் என்ற அடிப்படையில் நான் சென்று கலந்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 40 சங்கம் அன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. 194 சங்கத்தை கூப்பிட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் மரியாதைக்குரிய IAS அதிகாரி ககன்சிங் பேடி தலைமையில் இந்த கூட்டு பேசினாங்க. பேசும்போது அங்கே பேசிய எல்லா சங்கங்களும் இந்த கோரிக்கை தான் வலியுறுத்தினாங்க. எல்லாருமே பழைய ஓய்வு திட்டம் தான் வேணும்னு கேட்டாங்க. இதன் அடிப்படையில் நாங்கள் வச்ச ஒரு பிரதானமான கோரிக்கை 30/9/2025 பிறகு இந்த குழுவோட காலக்கெடு நீட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீட்டிக்காம இடைக்கால ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க. ஏறக்குறைய 3 மாதம் ஆக போது வரைக்கும் அரசு முழுமையாக அறிக்கையை கொடுக்கல. இதை நாங்கள் வலியுறுத்தி உடனடியாக அதை பெற்று பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் கேட்டிருக்கோம். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க 22 ஆண்டுகளா நாங்க அதுக்கு போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா 22 ஆண்டுகள் அப்படிங்கும் பொழுது ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது மாறி மாறி இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ இந்த 22 ஆண்டுகள் இப்படி ஒரு பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா, இல்ல அரசு கிட்ட இருந்து என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெளிவா எந்த ஒரு தகவல்களுமே இல்ல. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பொதுவாக இந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக இந்தியாவிலேயே முதல் தமிழ்நாட்டை தான் அறிமுகப்படுத்தினாங்க. செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது 1/4/2003 தான் பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை முதல் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசு ஜனவரி 1/2004 தான் அறிமுகப்படுத்தினாங்க. இதான் நடந்தது. அப்போது அஇஅதிமுக ஆட்சி. 2006 கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சி வந்துச்சு. மறுபடியும் 2011 அதிமுக ஆட்சி வந்துச்சு.
2016 அதிமுக ஆட்சி வந்துச்சு, 2021 திமுக ஆட்சி வந்துச்சு. மொத்தம் 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்தாலும் கூட இதுவரை இந்த கோரிக்கை தீர்க்கப்படவில்லை. இது கொடுக்கக்கூடாதுங்கள மட்டும் 2 கட்சியும் ரொம்ப கரெக்டா இருக்காங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு சில கமிட்மெண்ட், பெரிய பயம் இருக்கு அவங்களுக்கு, நிதி செலவினங்கள் அதிகமா வருமோங்கிற பயம் இருக்கு. நாங்க அந்த கமிட்டி ரிப்போர்ட் அந்த செய்தியை சொன்னோம். இந்தியா ஃபுல்லா அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இதுவரை மேற்கு வங்காளத்தில் மட்டும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் இருக்கு, புதிய ஓய்வு திட்டத்துக்கு வரல. அது இல்லாம அதாவது மேற்கு வங்காளத்தில் 3 ஸ்டேட் பண்ணாம இருந்தாங்க. மேற்கு வங்காளம், கேரளா, திரிபுரா. திரிபுராவில் வந்து பிஜேபி ஆட்சி வந்த பிறகு அமல்படுத்திட்டாங்க. கேரளாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு அமல்படுத்திட்டாங்க. இது வரைக்கும் அமல்படுத்தப்படாத ஒரே மாநிலம் மேற்கு வங்காளம். ஆனால் நாங்கள் கேட்குற முக்கியமான விஷயம் என்னன்னா, 7/5/2021 தான் இந்த ஆட்சி பதவி வைத்தாங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத்தை அமுல்படுத்திடுவோம் என்று சொன்னாங்க, உத்தரவாதம் கொடுத்தாங்க. இதில் நாங்கள் என்ன கேட்குறேன்னா, மற்ற ஸ்டேட் ஏறக்குறைய ஒரு 6 ஸ்டேட் வந்து மேற்கு வங்காளம் சேர்த்து 7 ஸ்டேட், இந்த 7 மாநிலத்திலையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 6 மாநிலத்தில் வந்து பழைய ஓய்வு திட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தியிருக்காங்க. நிதி செலவினம் பற்றி கவலைப்படாமல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மத்திய நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதிய ஓய்வு திட்டத்தை கட்டிய பணம் முழுமையாக உங்களுக்கு திருப்பி வழங்கப்பட இயலாது என்று சொன்னாலும் கூட அதையெல்லாம் கவலைப்படாமல் அரசு பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன சாதகம்னா, இந்த பணத்தை கொண்டு போய் இந்த PFRDA ப்ராவிடன்ட் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் கொண்டு போய் கட்டவே இல்லை. நம்ம அதில் மெம்பர்ஷிப் ஆகல, அக்ரிமெண்ட்டில் கையெழுத்தே போடல. மற்றவங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னா, மற்ற ஸ்டேட்டில் வந்து பணம் கட்டியிருக்காங்க, அதை வாங்குறதுல சிரமம் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பணமே கட்டல. இவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. உடனடியாக முதலமைச்சர் நினைத்தால் அரசாணையின் வாயிலாக பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்த முடியும் என்று சொல்லிடலாம், முடிஞ்சிடும். வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா மற்ற மாநிலங்கள் கூட இது பிரச்சனை இல்லாம இருக்கும். தமிழகத்திற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருந்தும் தரம் மறுப்பது என்ன? நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பயம், எதிர்காலத்தில் நமக்கு பெரிய செலவினமாக ஆகும் மாதிரி சொல்றாங்க. நான் புள்ளி விவரத்தில் சொல்லியிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் பழைய அந்த குழுவுடைய அறிக்கையில் கூட நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, அங்கே 28 பக்கத்தில் அறிக்கை கொடுத்துருந்தோம் டீட்டெயிலாக. முதல் இந்த ஓய்வூதிய குழு நான் தான் முதல் நபராக சந்திச்சு பேசி எங்களுடைய விஷயத்தை தரப்பு நியாயத்தெல்லாம் சொன்னோம். சொல்லும் போது கூட நான் என்ன சொன்னோம்னா, CPS அமல்படுத்தினால என்னென்ன பாதிப்புகள், மத்திய அரசு அறிமுகப்படுத்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள், நீங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே அமுல்படுத்தினா கூட உங்களுக்கு என்ன நிதி செலவினங்களே வராது என்ற விஷயத்தை நாங்கள் புள்ளி விவரத்தோட சொன்னோம். என்ன காரணம்னா, இன்னி ரேஞ்சில் வந்து நிதித்துறை அமைச்சரே வந்து சட்டமன்றத்தில் எவ்வளவு பேர் பணம் கட்டியிருக்காங்க, எவ்வளவு பணம் இருக்குங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதாவது 90,000 கோடி வந்து அரசனுடைய வரவில் இருக்கு, 45,000 கோடி வந்து அரசனோட ஆசைகள் கட்டிய பணம், மீது 46,000 கோடி கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். 90,000 கோடி இடையில இறந்து போனவங்க 7,884 பேர் இருக்காங்க. ரிட்டைர்மெண்ட் ஆனவங்கெல்லாம் போனோம்னா அவங்களுக்கு 5,400 கோடி செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. மீதி கிட்டத்தட்ட 84,000 கோடி பணம் நம்ம கையில் இருக்கணும். இன்னைக்கு ரத்து பண்ணால் கூட கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனை விட்டுட்டுங்க, எங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 42,000 கோடி நாங்கள் கட்டின காசு உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் வந்து செலவு வந்து கஜானாவுக்கு பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு செலவுகள் கடன் வாங்குற எண்ணிக்கை குறையும், நீங்க தாராளமா பயன்படுத்திக்கிற விஷயத்தையும் சொன்னோம். அதோட இல்லாம அரசுக்கும் இதுல பலன் இருக்கு. ஆமா, அந்த பணம் 42,000 கோடி முழுசா உங்களுக்கு வரும். இது எப்ப நீங்க திருப்பி செலுத்தோம்னா ரிட்டையர்ட் ஆகும் போது நீங்க திருப்பி கொடுத்தா போதும், இப்ப தேவைப்படாத விஷயத்தையும் சொன்னோம். அது இல்லாம இந்த பங்களிப்பு ஓய்வு திட்டத்துல என்ன பெரிய விஷயம்னா, எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் 10%, கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் 10%. அந்த 10 நீ இன்னைக்கு முடிச்சிட்டீங்கன்னா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்திட்டீங்கன்னா இந்த 10% பிடித்தவங்களுக்கு மிச்சமாகும் கவர்மெண்ட்டுக்கு. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம். இருந்தாலும் கூட இது வரைக்கும் அரசு கேளா காலில் தான் இருக்காங்க. அந்த விஷயத்த முடிவே எடுக்க மாட்டுறாங்க. போடி இதுக்காக கமிட்டி போட்டிருந்தாங்க. நான் ஏன் கமிட்டியில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதே போல் 8/2/2016 மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்ட சண்டை நடத்தோம். அப்போது முதலமைச்சர் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதை போல அப்போது நிதி அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர் தலைமையில் ஒரு குழு போட்டிருந்தாங்க, 5 அமைச்சர் கொண்ட குழு. அதில் நாங்கள் போய் பேசி முடித்த பிறகு கடைசியாக அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு குழு போட்டாங்க. இதே போல் பென்ஷன் ஸ்கீமை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு குழு போட்டிருந்தாங்க. அந்த குழு வந்து சாந்தாசிய ஓய்வு பெற்ற IAS சாந்தாசிய நாயர் தலைமையில் இந்த கமிட்டி போட்டாங்க.
அவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்ச பிறகு அந்த பதவி வேணா அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு அந்த தலைவர் பதவியே போடாமல் இருந்துச்சு. அதன் பிறகு நிதித்துறையில் பணியாற்றிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி TS ஸ்ரீதர் வந்து அந்த கமிட்டி தலைவராக இருந்தாங்க. அவங்களும் பலமுறை கூடி முடிவு எடுத்துட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த ரிப்போர்ட் இது வரைக்கும் வெளில வரல. இப்படி இருக்கிற செய்தியில் மீண்டும் ஒரு குழு தேவையில்லையங்க தான் எங்களுடைய வாதம். போட்டுட்டு 39 காலவரையில முடிஞ்சு அமைச்சாலும் வந்து பிரயோஜனம் இல்லை. குழு இப்ப எதுக்கு எப்படி இருக்குன்னா, பொதுவாகவே ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுன்னா குழு போடுறது. அது அந்த 9 மாசம் குழு போட்டாங்கன்னா 9 மாசம் இந்த கோரிக்கையே வராது. நாங்க கூட எல்லாம் 2-3 முதலமைச்சரை பார்க்கும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா, குழுவுடைய அறிக்கை முழுமையா வரட்டும், அது பிறகு நம்ம பேசிக்கலாம்னு சொன்னாங்க. அதோடைய காலவரையெல்லாம் முடிஞ்சு ஏற்கனவே 3 மாசம் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. இப்ப ஆட்சியும் முடிகிற தருவாயில இருக்கு. இன்னொரு 3 மாசம் தான் அதிகபட்சம் இருக்கு. எப்பொழுதுதான் கொடுப்பீங்க? இதை வாய்ப்பு விட்டோம்னா நாங்கள் 22 வருஷமா தொடர்ந்து கேட்டே இருக்கோம். இப்போதுனாச்சும் கொடுக்கறதுக்காக முயற்சி எடுங்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்ட நடவடிக்கை நாங்கள் போயிருக்கோம். இப்போ அதிமுக ஆட்சி காலத்திலும் வந்து இந்த போராட்டங்கள் வந்து நடந்தது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடியார் வந்து ஏதாவது அறிக்கைகள் ஏதாவது வந்து உங்களுக்காக வந்து சப்போர்ட்டிவான ஏதாவது கருத்துக்களை வந்து வெளியிட்டாங்களா? அதாவது ஆட்சி மாற்றம் நடக்கும்போது, இப்போ அஇஅதிமுக நடக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கட்சி தலைவர் அந்த மரியாதைக்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு செய்யறேன்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா செய்யல. அதே போல முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, திமுக ஆட்சி நடக்கும்போது இப்ப எடப்பாடி பேட்டி கொடுக்குறாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தோம் செய்யறோம் தொடர்ந்து இருக்கு. இது மாறி மாறி ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதுதான் யதார்த்தம். இது தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. இப்போ ஜனவரி 6 முதல் வந்து கால வரையறையற்ற போராட்டம் நடக்கும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கீங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு நாட்கள் வந்து தொடரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அது அரசினுடைய கையில தான் இருக்கு. ஏன்னா நீங்க 22 ஆண்டுகள் வந்து இது தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது, ஏன்னா உங்களோடவே வந்து ஜாக்டோஜியோல வந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்து அவர் வந்து நாங்க போராடி போராடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்தது என்ன நிலைப்பாடு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நான் முதல் கட்டமாக 29/12/2025 அன்று எல்லா மாவட்ட தலைநகர்லையும் ஆர்ப்பாட்டம் பண்றோம். இது அரசுக்கு கொடுக்கிற ஒரு சிக்னல், காஷனல் சிக்னல். அதை அரசு முறையா பயன்படுத்திக்கிட்டு எங்களை கூப்பிட்டு பேசி செட்டில் பண்ணாங்கன்னா ஓகே. இல்ல அததான் செவிசாய்க்கவே இல்லையா? அதுவும் வந்து இப்ப ஏற்கனவே இப்ப 2023 பேசியிருந்தாங்க இல்லையா? அப்பவும் வந்து தோல்வியில தான் முடிஞ்சது. உங்களுடைய அமைப்பு தான் வந்து அப்பவும் வந்து அவங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிங்க. இப்பவும் வந்து ஏவா வேலு அவர்கள், அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வந்து நிதித்துறை அமைச்சரும் வந்து பேசியிருக்காங்க. இதுவும் வந்து தோல்வியில, ஏன்னா முக்கியமான 3 அமைச்சர்களுமே பேசியும் தோல்வியில முடிஞ்சிருக்கு. அடுத்த நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்தி தோல்விங்கிற விஷயத்துக்கு அங்க வரல, கருத்தை முழுசா கேட்டாங்க. ஆக்சுவலா பேச்சுவார்த்தையே அல்ல, கருத்தை முழுசா கேட்டுட்டு நாங்க முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போறோம், பொங்கலுக்கு முன்பாக நல்ல செய்தி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, 6ஆம் தேதி நாங்க போராட்டம் அறிவிச்சிட்டோம். பொங்கலுக்கு நாள் இருக்கு. நாங்க அறிக்கை போராட்ட சம்பந்தமாக அவர்கள் பெரியதாக நாங்க முதலமைச்சர் பேசிவிட்டு சொல்கிறோம், அதுவரை போராட்டத்தை ஒத்திவைங்க என்று சொல்லவில்லை. அப்படியே சொல்லல. முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போகிறோம், பொங்கலுக்கு முன்பு நல்ல செய்தி அறிவிப்பார்கள்னு சொன்னாங்க. நாங்க ஏற்கனவே போராட்டத்தை அறிவிச்சிட்டோம். இப்ப இந்த போராட்டம் நீடிக்குமா என்னங்கிறது அரசின் கையில தான் இருக்கு. இப்ப போராட்டத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து எந்த ஒரு தொடர்புகளும் அவங்க கிட்ட இருந்து தகவல்களும் கருத்துக்களும் வரல. இந்த போராட்டம் அறிவிச்ச பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தை. அதாவது பேச்சுவார்த்தை மீன்ஸ் எப்படி பண்ணாங்கன்னா, இந்த 2 போராடி அமைப்பையும் மட்டும் கூப்பிட்டு பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். எல்லா சங்கங்களையும் கூப்பிட்டு பேச வந்து கருத்து கேட்டிருக்காங்க. புதுசா கருத்துக்கள் மட்டும் வந்து நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா எதுவும் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து சுமூகமாக முடியவும் இல்லை, நமக்கான ஃபேவரான எந்த ஒரு பதில்களும் வரல. எந்த செய்தியும் சொல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க முடியாது. முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறோம். முதலமைச்சர் நல்ல தீர்வை, நல்ல செய்தியை பொங்கலுக்குள் வழங்குவார் என்று சொல்லியிருக்காங்க. சரி, பொங்கலுக்கு முன்னாடி அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அது வரைக்கும் வந்து அமைதி காக்கலாம் இல்லையா? நாங்க போராட்டத்தை ஏறக்குறைய 22 வருடங்களாக நாங்க போராடிக்கிட்டே இருக்கோம். எந்த அரசும் செய்யல, சரி இந்த அரசு அது செய்யும். இதை போல தேன் தடவிய வார்த்தைகளை நாங்க நிறைய கேட்டிருக்கோம், நிறைய முறை கேட்டிருக்கோம். காலம் மாறி மாறிட்டு இருக்க தவிர எங்களுக்கான எந்த விதமான தீர்வு கிடைக்கல. எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்கின்றோம்.
அரசு நிலைப்பாட்டை தெரிவிக்கிட்டோம், அப்புறம் அடுத்த கட்டம். நான் அது வரைக்கும் போராடுவது என்ன முடிவு எடுத்தோம். கண்டிப்பா சார், நீங்களே சொல்லிட்டீங்க தேன் தடவிய வார்த்தைகளை நாங்க கேட்டு சலிச்சிட்டோம், போராடி டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு. இப்போ இதற்கு முன்னாடி அதாவது 22 ஆண்டுகள் அப்படிங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் வந்து இருந்தது அப்படி இல்லையா, அதிமுக ஆட்சியில் இருந்தது. அதுக்கப்புறம் திமுக கலைஞர் அவர்கள் இருந்தாரு, அம்மையார் இப்ப இல்ல, கருணாநிதி அவர்கள் வந்து அவருடைய காலத்திலும் வந்து போராட்டம் இருக்கு, இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து அடுத்தது 3 மாதங்களுக்கு பிறகு வந்து தேர்தல், சட்டசபை தேர்தல் வர இருக்கிறது. இதுல வந்து பாஜகவும் தமிழகத்தில் எல்லா மாநிலங்களிலும் வந்து ஒரு முன்னோடியாக மக்களுக்கு சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களே சொன்னீங்க ஒரு இடத்துல பாஜக அங்க மற்ற மாநிலங்களில் சொன்ன மாதிரி வந்து வங்கதேசத்தை தவிர மற்ற இடங்களில் வந்து அதை நிறைவேற்றிட்டாங்க, நிதி நிலைமையை வந்து பொருட்படுத்தவில்லை அவங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இங்கேயும் சட்டசபை தேர்தல் வர இருக்கிறது. அரசு ஊழியர்கள், அதிகாரிகள், ஆசிரியர்கள் இந்த தேர்தல் வந்து யாருக்கு வந்து சாதகமாக வந்து ஓட்டு நிலை இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த இடத்துல? பொதுவாக வந்து 22 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ 2003 அறிமுகப்படுத்துறதுனால 2006 தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. 2006 வந்து முத்தமிழ் கலைஞர் தலைமையிலான ஆட்சி அமைஞ்சது. 2011 வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு சம்பந்தமா எந்த முடிவும் எடுக்கல. அதனால மறுபடியும் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு 2011 டு 2016. 2011 ஆட்சியில கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பங்களிப்பு ஓய்வு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. ஆனால் 2016 வரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கல. அப்போ என்ன செய்யறாங்க, பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. பிரச்சாரத்துக்கு போகும்போது இப்போ ஆளுங்கட்சினா என்ன லாபம்னா, ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி என்ன வித்தியாசம்னா, ஆளுங்கட்சிக்கும் போது உளவுத்துறை முழுசா அரசு கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் சர்வெண்ட் டீச்சர்ஸ் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்க, ஆகவே அவங்க கோரிக்கையான பங்களிப்பு வைத்துட்டு முழுமையாக ரத்து செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரத்தில் சேர்த்துங்கன்னு சொல்கிறாங்க. பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்க வழியில் ஜோலார்பேட்டையில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தான் கடந்த ஆட்சியை நான் முழுமையாக கவனம் செலுத்த முடியவில்லை, கடந்த ஆட்சி நடந்த அவலங்களை சரி பண்ண எனக்கு நேரம் கரெக்டாக இருந்துச்சு, மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக ரத்து செய்வேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களும் பண்ணல. அவங்க ஒரு வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அப்போ மறுபடியும் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போன பிறகு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்க 2021 வரைக்கும் அப்படியே ஆட்சி நகர்த்திட்டு போயிட்டாங்களே தவிர இது சம்பந்தம் இந்த முயற்சி எடுக்கல. கமிட்டி ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்கல. இப்படியே மாறிட்டு இருக்கும்போது மக்களுடைய கோபங்கள் அதிகமாக இருக்கு. அதை அரசு முறையா பயன்படுத்திக்கிறது அரசுடைய கையில இருக்கு. அதை பயன்படுத்திட்டானா உங்களுக்கு லாபமா. இப்ப நீங்களே சொன்னீங்க தமிழக அரசுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, இதுல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே இருக்காது, சுலபமாக இந்த விஷயத்த முடிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் இப்ப கூட்டணியில இருக்கு இல்லையா, அப்போ இந்த நிலையில உங்களுக்கான, ஏன்னா பாஜக தான் இப்ப நிதிநிலையை வந்து பொருட்படுத்தாமல் உங்களுக்கான ஒரு பெரிய விஷயத்த அந்த மாநிலங்கள்ல செஞ்சு கொடுத்துருக்கு. அப்ப தமிழகத்திலும் செய்வதற்கான ஒரு சாதகமான ஒரு அமைப்பு ஏற்படும் இல்லையா. ஆசிரியர்களின் வந்து உங்களுடைய சப்போர்ட்டிவ் வந்து யார்கிட்ட இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த அமுல்படுத்திய மாநிலங்கள் வந்து பாஜக மாநிலங்கள் அல்ல, அது காங்கிரஸ் போன்ற மாநில கட்சிகள் உள்ள மாநிலம் தான். மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு இந்த ஆட்சியும் கன்டினியூ பண்ணாங்க. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, புதிய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. புதிய ஓய்வு திட்டத்துக்கு மாற்று தான் இப்போ ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் சமீபத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை கொண்டு வருங்கிறது மத்திய அரசு ரெடியாக இருக்காங்க. பல மாநிலங்களும் அமுல்படுத்த வேண்டும் சொன்னாங்க. கேரளா கூட அமுல்படுத்திட்டாங்க. இது பாரதிய ஜனதா கட்சியோட ஸ்டாண்ட். நாங்கள் யாரை நம்புறதுனே எங்களுக்கு தெரியல. எந்த ஆட்சி வந்தாலுமே எங்களுக்கு இதான் சொல்கிறாங்களே தவிர கடைசி வரைக்கும் ரெமெடிஸ் கிடைக்கிறதே இல்லை. இந்த அஇஅதிமுக ஆட்சியும் அப்படிதான் இருக்கு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அப்படிதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்ப போராட்டம் உங்களோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள்ல இருந்து மாணவர்கள்ல இருந்து எல்லாருமே போராட்டத்துல தான் இன்னைக்கு தமிழகத்துல போராட்டம் அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது. ஏன்னா எடப்பாடியார் வந்து முதலில் வந்து ஆட்சிக்கு அமர்ந்தது போலதான் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். அப்ப யாரை நம்புறது அப்படிங்கும் போது அப்போ செய்யும் தலைமையில இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி இருக்கு இல்லையா, அப்போ வந்து அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா மற்ற மாநிலங்கள் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு தெரியாம இருக்காது. எங்களை பொறுத்தளவு எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து
நாங்கள் எங்கள் சங்கமே பார்த்துட்டிங்கன்னா ம் 1912 முடிவெடுக்கப்பட்டு 1919 வந்து சங்கம் ஆரம்பித்து 20 முறைப்படி அறிவித்த சங்கம். தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் சங்கம். இது பிறகுதான் எல்லா சங்கமும் தோன்றுச்சு. ம் 1924 அரசு அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். இது வரைக்கும் அந்த ஸ்டாண்ட் இருக்கு. எங்களுக்குன்னு எந்த அரசியல் நிலைப்பாடும் கிடையாது. ஆனா அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எப்பொழுதும் திமுக ஆட்சியை தான் விரும்புகிறார்கள், அவர்கள் வந்து எப்பொழுதும் வந்து நமக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாரு. அவர் வெளிப்படையாக அப்படி பேசுறாரு. ஒரு பார்வை என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ம் 1967 ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக பதவியேற்றார்கள். அவர் இறந்த உடல்நிலை சரியில்லாமல் இறந்த பிறகு கலைஞர் அவர்கள் ஆட்சியேற்றார், பதவியேற்றார்கள். 69 77 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க. ஏறக்குறை 67 to 77 10 வருஷம் பல்வேறு நலத்திட்டங்கள் அரசர்களுக்கு ஆட்சியில் கிடைச்சிது. அதில் மறுப்பதற்கு இல்லை. அதுதான் எங்கள் சங்கத்துக்கு கூட பல்வேறு திமுகவோட அனுதாபியாக இருப்பார்கள் நினைத்து தான் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு எங்களுக்கு போட்டியாக ஒரு சங்கத்தை உருவாக்கினார். இவங்க எல்லாம் திமுக அனுதாபி, திமுக கட்சிக்காரங்களாக இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒன்று வந்துச்சு. நாங்கள் வந்து யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டுகின்ற இயக்கம். நாங்கள் அப்படி தான் இது வரைக்கும் எந்த அரசியல் நிலைப்பாடும் இல்லாமல் இருக்கும். மற்ற சங்கங்கள் அரசியல் நிலைப்பாடோடு இருக்காங்க. எங்களுக்கு மாற்று கருத்தில் எங்களுக்கு மறுபடியும் யார் செஞ்சு கொடுப்பாங்கிறது யாரையும் நம்புறது, இவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டோம். எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதனாலதான் நான் இந்த கேள்வி. இவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டோம், அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டோம். நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாத இடத்துல இருக்கோம். எங்களை முழுசா இது இருக்கிற 3 மாசத்துக்குள்ள எங்களை கோரிக்கை நிவர்த்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்ல விஷயமாக முடிவெடுப்பாங்க.